Hi students, welcome to my channel Education Corner. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனல் பாருங்கள். வாங்க இன்னைக்கு கிளாஸ் என்னென்னு பார்க்கலாம். Hi students, இப்போ சப்ராக்ஷன் ட்ரிக்ஸில் சம்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் சம் பாருங்கள். ஏற்கனவே நம்ம சப்ராக்ஷன் ட்ரிக்ஸ் பார்த்துருக்கோம். 2 ட்ரிக் பார்த்துருக்கோம். என்னென்னா டு சேஞ்ச் த நியரஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 10. செகண்ட் ட்ரிக் வந்து ரவுண்ட்ஸ் டு டென்ஸ் கான்செப்ட்னு பார்த்துருக்கோம். டு சேஞ்ச் த நியரஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 10 வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோன்னா 2 டிஜிட்லேருந்து 2 டிஜிட்டாக சப்ராக்ஷன் பண்ணுறப்ப, 3 டிஜிட்லேருந்து 2 டிஜிட்டாக சப்ராக்ஷன் பண்ணுறப்ப, ஓகேவா? இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து டு சேஞ்ச் த நியரஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 10 கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். மோர் தென் 3 டிஜிட்ஸ்க்கு மேலே போயிட்டாலே நீங்கள் ரவுண்ட்ஸ் டு டென்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணணும். இந்த 2 ட்ரிக்ஸுமே நீங்கள் எங்கே எப்போ யூஸ் பண்ணணும், கொஷினை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும், இல்லைனா என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணலான்னு நம்ம போன கிளாஸில் பார்த்துருக்கோம். ஓகேவா? இப்போ அதுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். 79 - 44ன்னு இருக்குது. ஓகேவா? 9ல் 4 போச்சுன்னா இது நார்மல் சப்ராக்ஷன். ஓகேவா? 9ல் 4 சப்ராக்ஷன் பண்ணோன்னா 5, 7ல் 4 சப்ராக்ஷன் பண்ணோன்னா 3. ஓகேவா? 35. இது நார்மல் சப்ராக்ஷன் பண்ணி ஆன்சர் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் சம் பாருங்கள். 84 - 45ன்னு வருது. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு டிஜிட்டில் அதுக்கு நேராக கீழே உள்ள நம்பர் வந்து எப்படி இருக்குது, அதோட அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணலான்னா டு சேஞ்ச் த நியரஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 10 கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ என்னென்னா 2 டிஜிட் நம்பருக்கும் 2 டிஜிட் நம்பருக்கும் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஓகேவா? அப்போ நீங்கள் இந்த மாதிரி இருக்கப்போ இந்த சம்க்கு வந்து நீங்கள் வந்து டு சேஞ்ச் நியரஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 10 கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். நியரஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 10 கான்செப்ட்னா என்ன பண்ணுவோம்? 45 வந்து கீழே உள்ள நம்பரை தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு 45 எதோட ஆட் பண்ணால் நமக்கு வந்து நியரஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 10 கிடைக்கும். 40க்கு அடுத்து நியரஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 10 என்ன? 50. அப்போ 45 + 5 50 நமக்கு கிடைக்குமா? அப்போ மேலே உள்ள 84ஐயும் 5ஆல் ஆட் பண்ணும். 84 + 5 = 89. 45 + 5 = 50. ஓகேவா? ஸோ இதுக்கு நியரஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 10 நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 89. இதுக்கு 50. இப்போ ஆன்சர் என்ன? 9. 9ல் 0 போச்சுன்னா 9. 8ல் 5 போச்சுன்னா என்ன கிடைக்கும்? 3. ஸோ 39 இஸ் த ஆன்சர். ஓகேவா? இதை நீங்கள் மைண்ட்லேயே போடணும். 45ஓட 5 ஆட் பண்ணால் 50 கிடச்சிரும். 84ஓட 5 ஆட் பண்ணால் நமக்கு வந்து 89 கிடைக்கும். ஸோ 9ல் 0 போச்சுன்னா 9, 8ல் 5 போச்சுன்னா 3 மைண்டில் கால்குலேஷன் பண்ண இந்த ரவுண்ட்ஸ் டு நியரஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 10 சேஞ்ச் பண்ணுற கான்செப்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? 2 டிஜிட் டு 2 டிஜிட். இங்கே பாருங்கள். இப்போ வந்து தேர்ட் சம் பாருங்கள். 186லேருந்து 91 சப்ராக்ஷன் பண்ணணும். அப்போ நீங்கள் இதுக்கு ஃபஸ்ட்டு டு சேஞ்ச் நியரஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 10 கான்செப்ட் யூஸ் பண்ணலாமான்னு பாருங்களேன். +9 போட்டால் இது வந்து நியரஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 10னா 100க்கு மாறிடும். மேலே உள்ளதையும் 186ஐயும் +9 பண்ணணுமா? 9 பண்ணுறப்ப 9 + 6 15, பேலன்ஸ் 1, 8 + 1 வந்து 9. அப்போ வந்து இது வந்து திருப்பி நிறையா போட்டு ஆட் பண்ணுற மாதிரி வருது. ஸோ இந்த கான்செப்ட் வேணாம் இந்த சம்முக்கு. நெக்ஸ்ட் எந்த கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணலாம்? ரவுண்ட்ஸ் டு டென்ஸ் கான்செப்ட். அதில் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 186 வந்து 180 ரவுண்ட்ஸ் டு 10ல், -91 90 போட்டாச்சு, +6 - 1 ஒன்ஸ் பிளேஸில் உள்ளது. ஓகேவா? 180ல் 90 போச்சுன்னா நமக்கு தெரியும். 18ல் 9 சப்ராக்ஷன் பண்ணால் 9, 0 0 +6ல் 1 போச்சுன்னா 5. ஸோ 90 + 5 95 இஸ் த ஆன்சர். இப்போ இந்த இடத்துல இந்த சம்முக்கு இந்த இடத்துல என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ரவுண்ட்ஸ் டு டென்ஸ் கான்செப்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் சம்மை பொறுத்த வரையும் கொடுத்ததை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு எந்த கான்செப்ட் எந்த ட்ரிக் யூஸ் பண்ணலாம், எதை யூஸ் பண்ணால் நம்ம சீக்கிரம் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும்னு பார்க்கணும். ஓகேவா? இதெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், ஹையர் எஜுகேஷன்ஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் ஃபோர்த்து சம் பாருங்கள். 238 3 டிஜிட்லேருந்து 3 டிஜிட் சப்ராக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேவா? நம்ம என்ன பண்ணோம்? மோர் தென் 2 டிஜிட்ஸ்னாவே அதுக்கு ரவுண்ட்ஸ் டு டென்ஸ் கான்செப்ட் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்குன்னு சொன்னேன்னா, அப்போ இதுக்கு ரவுண்ட்ஸ் டு டென்ஸ் கான்செப்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு நீங்கள் பாருங்கள். இது வந்து நார்மல் கீழே உள்ள கம்பேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு டிஜிட்டையும். அப்போ ஃபஸ்ட்டு டிஜிட்டை கம்பேர் பண்ணிங்கன்னா 8ஐ விட 9 வந்து அதிகமாக இருக்குது. ஓகேவா? 3ஐ விட 2 கம்மியாக தான் இருக்குது. அப்போ லாஸ்ட் டிஜிட்டை பொறுத்தவரையும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னேன் அதிகமாக இருந்தால். அப்போ இதுக்கு ரவுண்ட்ஸ் டு டென்ஸ் கான்செப்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போ இதை எப்படி நம்ம ரவுண்ட்ஸ் டு டென்ஸ் கான்செப்டில் ரைட் பண்ணுவோம்? 200 - 100
200 minus 100 plus 38 minus 29 நம்ம ரைட் பண்ணிக்கலாம். 30 minus 20 பிரிக்கலாம். 8 minus 9ங்கிறப்ப நமக்கு திருப்பி ஒரு மைனஸ் வருது. ஸோ அது தேவையில்லை. 38 minus 29 டேரெக்டாக ரைட் பண்ணிடலாம். 200ல் 100 போச்சுன்னா 100, 38ல் 29 போச்சுன்னா 9. ஓகேவா, மைண்ட் கால்குலேஷன் தான். இங்கே வந்து 38 18 ஒன் பாரம் வாங்கினா 18ல் 9 போச்சுன்னா 9, 2ல் 2 போச்சுன்னா 0. ஸோ 9. 100 + 9 என்ன கிடைக்கும்? 109. இதை வந்து நீங்கள் ரைட் பண்ணி போட தேவையில்ல, நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி நான் ரைட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேவா, இப்போ நீங்கள் வந்து இதை மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணணும். 200ல் 100 போச்சுன்னா 101, 38ல் 29 போச்சுன்னா 9. ஸோ 09. டென்ஸ் பிளேஸ்க்கு வேல்யூ இல்லை. அப்போ 109 இஸ் த ஆன்சர். மைண்ட் கால்குலேஷன் தான். ஓகேவா, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு தான் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணுறோம். இது போக போக உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு, நிறையா காம்ப்ளிகேட்டட் சம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு, ஹையர் எஜுகேஷன்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, இப்போ 5th சம் பாருங்கள். 642 minus 416. ஓகேவா, இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டிஜிட்டையும் கம்பேர் பண்ணால் 2 விட கீழே உள்ளது அதிகமாக இருக்குது. செகண்ட் டிஜிட்டையும் இதையும் கம்பேர் பண்ணால் கீழே உள்ள நம்பர் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஓகேவா, வேல்யூ. ஸோ இதுக்கும் ரவுண்ட்ஸ் டு டென்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, செகண்ட் உள்ள நம்பர் வந்து இந்த ஃபஸ்ட்டு உள்ள நம்பரோட அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன சொன்னேன், ரவுண்ட்ஸ் டு டென்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ண முடியாது. டைரெக்டாக பார் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து நிக்கிலம் மெத்தடு அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சப்ராக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ஓகேவா, இப்போ இதை ரவுண்ட்ஸ் டு டென்ஸ்க்கு எப்படி ரைட் பண்ணுவோம்? 600 minus 400. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து 42 minus 16 டைரெக்டாக ரைட் பண்ணிடலாம். ஏன்னா 2 minus 6 திரும்பியும் நமக்கு மைனஸ் பண்ணுற மாதிரி வருது. ஸோ வேணாம். 42 minus 16. 600ல் 400 போச்சுன்னா 200 ப்ளஸ் 42ல் 16 போச்சுன்னா 3, 12ல் 6 போச்சுன்னா 6, 3ல் 1 போச்சுன்னா 2. ஸோ 226 இஸ் த ஆன்சர். இதை மைண்ட்லேயே தான் நீங்களும் கால்குலேஷன் பண்ணணும், போட்டுட்ருக்க தேவையில்ல. நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி போட்டு காமிச்சிருக்கேன். ஓகேவா, 600ல் 400 போச்சுன்னா 200, 42ல் 16 போச்சுன்னா 26. ஸோ 226 இஸ் த ஆன்சர். ஓகே, இப்போ 6th சம் பாருங்கள். 197 minus 45. இப்போ வந்து கம்பேர் பண்ணுறப்ப மேலே உள்ள நம்பர்ஸோட கீழே உள்ள நம்பர்ஸோட வேல்யூ வந்து எப்படி இருக்குது? கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நார்மல் சப்ராக்ஷன் யூஸ் பண்ணலாம். 7ல் 5 போச்சுன்னா 2, 9ல் 4 போச்சுன்னா 5, 1க்கு 1. ஸோ 152 இஸ் த ஆன்சர். ஓகே, இப்போ 7th சம் பாருங்கள். 546 minus 73. இப்போ இதை கம்பேர் பண்ணுறப்ப நமக்கு எப்படி இருக்குது? 6ல் விட 3 வந்து கம்மி. நெக்ஸ்ட் டிஜிட்க்கு வாங்க. 4 விட 7 வந்து எப்படி இருக்குது? அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து ரவுண்ட்ஸ் டு டென்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா, இது வந்து பார் கான்செப்ட், நிக்கிலம் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ 8th சம் பாருங்கள். 844 minus 5. இப்போ வந்து 4 விட 5 வந்து அதிகமாக இருக்குது. ஓகேவா, பாரோயிங் மெத்தடு. இப்போ இதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, டு சேஞ்ச் நியரஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 10 கான்செப்ட் யூஸ் பண்ணுங்கள். 5 + 5 844 + 5 844ங்கிறப்ப 849 + 10. 5 + 5 10. ஓகேவா, மைனஸ் பண்ணுறப்ப 9, 3. ஸோ 839 இஸ் த ஆன்சர். ஓகேவா, இதை நீங்கள் மைண்ட்லேயே போடணும். 5 + 5 10, 4 + 5 9, 849 minus 10. ஓகேவா, அப்போ 9, 4ல் 1 போச்சுன்னா 3, 839 இஸ் த ஆன்சர்னு மைண்ட்லேயே நீங்கள் போடலாம். ஓகேவா, மைண்டில் போடுறதுக்கு தான் நீங்கள் இந்த மாதிரி ரைட் பண்ணி போடுறத விட மைண்டில் போட்டு சீக்கிரமாக ஆன்சர் கண்டுபிடிக்க, நிறையா காம்ப்ளிகேட்டட் கொஷின்ஸ்க்கெலாம் ஆன்சர் நீங்கள் சீக்கிரமாக செகண்டில் ஆன்சர் பண்ணுறதுக்கு இந்த ட்ரிக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரவுண்ட்ஸ் டு டென்ஸ் கான்செப்ட், டு சேஞ்ச் நியரஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 10 கான்செப்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 9th சம் பாருங்கள். 261 minus 44. இப்போ ஒவ்வொரு டிஜிட்டோடையும் கம்பேர் பண்ணுறப்ப மேலே உள்ளதோட கீழே உள்ளது அதிகமாக இருக்குது. செகண்ட் டிஜிட் வாங்க. ஓகேவா, செகண்ட் பிளேஸ்க்கு வந்தீங்கன்னா டென்ஸ் பிளேஸில் உள்ள வேல்யூவும் இது மேலே உள்ளதோட கீழே உள்ளது கம்மியாக இருக்குது. ஓகேவா, அப்போ நீங்கள் இதுக்கு என்ன பண்ணலாம்? ரவுண்ட்ஸ் டு டென்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கேனா? அப்போ இதை எப்படி ரவுண்ட்ஸ் டு டென்ஸ் கான்செப்ட்டுக்கு மாற்றுவீங்க? 200 ப்ளஸ் கீழே வந்து 100 வேல்யூஸ் இல்லை, ஸோ போட தேவையில்ல. 61 minus 44. ஓகேவா, 200 ப்ளஸ் 11. 6ல் 1 பாரம் வாங்கிட்டோன்னா 11. 11ல் 4ங்கிறப்ப
7. ஓகேவா? இங்கே 5 இருக்கும். 5ல் 4ங்கிறப்ப 7. 5ல் 4 போச்சுன்னா 1. ஸோ 217 இஸ் த ஆன்சர். இதை வந்து நீங்கள் மைண்ட்லேயே தான் போடணும். நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி தான் திருப்பி சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். நான் ரைட் பண்ணி காட்டுறேன். 200க்கு 200. 61லேருந்து 44 போச்சுன்னா 11. 11ல் 4 போச்சுன்னா 7. 5ல் 4 போச்சுன்னா 1. ஓகேவா? 217 இஸ் த ஆன்சர். இந்த மாதிரி நீங்கள் ஃபாஸ்ட்டாகவும் செகண்டில் ஆன்சர் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு தான் இந்த ட்ரிக்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை பாருங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலை பற்றி சொல்கிறதுக்கு கூட போய் சேர்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கும் அது சப்போர்ட்டாக இருக்கும், எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.